ஆண்டவர் இருதயத்திலே சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நாம் கசப்பினாலும் இப்படிப்பட்ட குறைவுகளினாலும் நம்முடைய பொறுமையை நம்ம பொறாமையினாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், உள்ள வச்சு அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பூரா வியாதி, முக்காவாசி வியாதி நம்ம இழுத்து வச்சுக்கிட்டதுதான். அப்புறம் ஆண்டவரே 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 எனக்கு இப்படி இருக்குது, முக்காவாசி நீ தாண்டா இழுத்து வச்சுக்கிட்ட, நான் என்ன பண்றது? நீ தின்னதுனாலதான் வந்தது, நீ நினைச்சதுனாலதான் வந்தது, நீ மனசுக்குள்ள இம்புட்டி போட்டு அடைச்சதுனாலதான் வந்தது என்று ஆண்டவர் சொல்றான். அதையெல்லாம் எடுத்துருங்க. பாதி நிம்மதி நமக்கு, பாதி சுகம் நமக்கு, மீறி ஆண்டவருக்கு. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். மனதில் இருக்கிற எல்லா கசப்பு, குறை, பொறாமை எல்லாத்தையும் அகற்றி போடுங்க. துரோகம் பண்றா பண்ணிட்டு போட்டோம், கெடுதல் பண்றா பண்ணிட்டு போட்டோம், எவ்வளவு நாள் பண்ணுவேன் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதம் தட்டி கூட பண்ணிட்டு போ. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கிறார். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும்.